நம்ம எல்லாருக்குமே மகேந்திர சிங் தோனியை நல்லா தெரியுங்க. எல்லாம் என்ன தெரியும், அடிப்பாருங்க, பவராக சிக்ஸ் அடிப்பார், விக்கெட் கீப்பிங் சூப்பராக பண்ணுவார், ஸ்பெஷலான சுச்சுவேஷனை கூலாக ஹேண்டில் பண்ணுவார். இதுதான் நம்மளுக்கு தெரியும் அவர் கிரிக்கெட்டராக ஆனதுக்கப்புறம். அவர் கிரிக்கெட்டர் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தார், ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு டிக்கெட் கலெக்டராக வேலை செஞ்சுட்டு இருந்தார், கலெக்ட் பண்ணுற வேலை செஞ்சுட்டு இருந்தார். இதான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இவருடைய வாழ்க்கையை மாற்றின அந்த ஒரு நொடியை பற்றி யாருக்குமே தெரியுமான்னு தெரியாதான் எனக்கு தெரியாது. ஆனால் நான் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. இவர் அந்த வேலையை பிடிக்காமல் நம்ம ஒரு கிரிக்கெட்டர் நம்ம ஏன் அங்கே உட்காந்துருக்கோம், நம்மளோட ஃபோக்கஸ், நம்மளோட ஹாபி, நம்மளோட எய்ம் எல்லாம் கிரிக்கெட் தானே அப்படின்னு நினச்சி யோசிச்சுட்டு அந்த ஒரு செகண்டில் அந்த ட்ரெயின் டோரை ஓப்பன் பண்ணி போயிடுவாருங்க. அப்புறம் அந்த ஓப்பன் பண்ணிக்கு அடுத்தது ஒரு ஃபியூ இயர்ஸ் கழிச்சு இந்தியாவில் நம்பர் 1 பிளேயரு, நல்ல ஒரு ரைட்டரு, நல்ல கேப்டனு அப்படின்னு பேர் வாங்கிட்டார். நம்மளையும் பல பேர் நம்மளுக்குள்ள ஒரு ஹாப்பி இருக்கும், ஒரு ஹாபி ஒரு எய்மி ஏதோ ஒன்று இருக்குங்க. கிரிக்கெட்டர் ஆகணும், ஃபுட்பால் ஆகணும், பிறந்ததுலேருந்து ஒரு நல்ல டான்ஸர் ஆகணும், ஒரு நல்ல சிங்கர் ஆகணும், எவ்வளோ இருக்கும். இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்காக விட்டுட்டு வெறும் 10,000க்கு 15,000க்கு சென்னையில் போய் நைட் ஷிஃப்ட்டு பகல் ஷிஃப்ட்டு பார்த்து கண்ணெல்லாம் வேந்து போய் கஷ்டப்படுறேங்க. நான் சொன்னது உண்மையாக பொய்யான்னு மறக்காமல் கமல்னு சொல்லுங்கள். ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்ம தூங்கும்போது நம்ம எல்லாம் எப்படி இருக்க வேண்டிய ஆள், ஏன்டா நம்ம இப்படிலாம் கஷ்டப்படுறோன்னு தோணும். அப்படி தோணுச்சுன்னா எனக்கு அதேமாதிரி தோணுச்சு. உங்களுக்கு ஒவ்வொரு நாள் தூங்கும்போது இந்தமாரி என்னெல்லாம் வருதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.